படைத்து தன் படைப்புகளில் மிகச் சிறந்த படைப்பாக, தன்னை பிரதிபலிக்கக்கூடிய படைப்பாக அல்லாஹ் மனிதனை ஆக்கியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களின் இறுதி முத்திரையாக தோன்றி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பெருவாழ்வில் வாழ்வதற்கான வழிகாட்டுதலை தங்களுடைய நபித்துவ 23 ஆண்டு காலங்களில் வாழ்ந்து வழிகாட்டியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை அடையாளப்படுத்துகிற பொழுது இப்படி சொன்னார்கள்: உங்களுக்கு நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டு இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்தினார்கள். ஆசிரியர்கள் எப்படி வழிகாட்ட வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆசிரியர் பணி என்பது எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை வாழ்ந்து நிரூபித்து காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்தில் உங்களுடைய நற்பழக்க வழக்கங்களை, பண்பாடுகளை பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டேன் என்றும் தன்னுடைய வருகையின் நோக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்தார்கள். பிரதானமாக மனித சமூகத்திலே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே என்பதை நிலைநாட்ட தன்னுடைய போராட்டத்தை தொடங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை விட்டும் இந்த மனிதர்களை மாற்றி அமைக்கிற, மறக்க வைக்கிற பாவகாரியங்கள் அனைத்தையும் அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் தீர்க்கமாக அல்லாஹ்வுடைய ரசூல் முன்னெடுத்தார்கள். ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வார்கள்: ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு மாற்றமான பாவ காரியங்களை துணிந்து செய்கிற பொழுது இவன் செய்வது பாவம் என்பதை முதலாக அவருடைய மனசாட்சி உறுதி காண்பிக்கும் என்று சொன்னார். எல்லா மனிதர்களுக்குமான இயற்கையை அல்லாஹ் இப்படி படைத்திருக்கிறார். அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு பாவத்தை ஒரு அடியான் துணிந்து செய்கிற பொழுது அவருடைய மனசாட்சி குத்தி காண்பிக்கும். இதை பலரும் நியாயப்படுத்தினாலும் அது சொல்வதுதான் உண்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த உறுத்தலையும் மீறி ஒருவர் பாவம் செய்கிற பொழுது அவருடைய இதயத்தில் கரும்புள்ளி ஏற்படுகிறது. தொடர்ந்து பாவங்களை துணிவோடு ஒருவர் செய்கிற பொழுதெல்லாம் அந்த புள்ளி பெருகி 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 ஒரு காலகட்டத்திலே யாருக்கும் அஞ்சாத, பயப்படாத, எந்த தீமைகள் குறித்தும் கவலை கொள்ளாத இருண்ட மனமாக அவருடைய இதயம் மாறிவிடும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்தார். இரும்பு துருப்பிடிப்பதை போல பாவங்களினால் உங்களுடைய இதயம் துருப்பிடிக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரிக்கை செய்து அதை நீக்கும் வழியையும் சொல்லித் தந்தார்கள். அதிகமாக குர்ஆன் ஓதுங்கள், நிறைய குர்ஆன் ஓதுங்கள், மௌத்தை குறித்து நீங்கள் யோசியுங்கள். பாவக்கரைகள் நீங்கி மறுமையினுடைய பயமும் இந்த துனியாவுடைய ஏமாற்று வேலையும் உங்களுக்கு புரிய வரும் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்தி காண்பித்தார்கள். மூமின்களே, அருமைக்குரிய சஹாபாக்கள் பெருமானாரிடத்திலே நிறைய நன்மைகள் குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு சஹாபி பாவங்கள் குறித்து கேட்டுக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்டார்கள்: இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போறது எப்படி? 2 ரக்காத்து தொழுதால் என்ன நன்மை? தர்மம் கொடுத்தால் என்ன கிடைக்கும்? நற்சொற்களை சொன்னால் என்ன கிடைக்கும் என்று கேட்கிற பொழுது பாவங்கள் குறித்து மட்டுமே நீங்கள் விசாரிக்கிறீர்களே, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் விளங்கி வைத்த மார்க்கம் நன்மைகளை செய்வதற்கு முன்பு பாவங்களிலிருந்து விடுபடுவது மிகப்பெரிய சவால். எனவேதான் அது குறித்து நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று பாவத்தின் தீமைகளை இந்த சமூகத்திற்கு உணர வைத்தார்கள்.
மூமின்களே, ஈமானிய வாக்கியத்தினால் இந்த உலக வாழ்வின் நிலைகளை அல்லாஹ் நமக்கு புரிகிற வாய்ப்பை தந்திருக்கிறார். குர்ஆன் ஒரு இடத்திலே சொல்லுகிறது, யஅலமு அன்னமல் ஹயாத்து துன்யா, முதல்ல உங்க வாழ்க்கையை யோசியுங்கள். நிரந்தரமாக யாருமே இந்த உலகத்தில் இருந்துவிட முடியாது. ஒரு நாள் கழிந்து சொன்னா வேதனைப்படும். என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது என்ற கேள்விக்கு ஒரு மூமியிடம் மட்டும்தான் சரியான பதில் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம்னு தெரியல. ஒரு மூமின் சொல்வார், மரணத்தை நோக்கி நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினம் அந்த பயணத்தில் ஒரு நாள் கழிந்து விட்டது. கடந்த வாரம் வாய்ப்பளிக்கப்பட்ட நாட்களில் ஒரு வாரம் கழிந்து விட்டது. கடந்த மாதம் வாய்ப்பளிக்கப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம் கழிந்து விட்டது. வரும் நாள் என்பது மௌத்தை நோக்கிய நகர்வுகள் தான் என்னுடைய நாட்களும் வாரங்களும் என்னுடைய மாதங்களும் வருடங்களும். இப்படி ஒரு அறிவாளி மௌத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒருவர் கொண்டாட்டங்களின் மீது இன்பம் கொள்வார். இங்கே கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது? வழங்கப்பட்ட வாய்ப்புகளில் வாரங்களும் நாட்களும் மணி நேரங்களும் கழிந்து கொண்டிருக்கிறது. நான் மௌத்தை நோக்கி பயணிக்கிறேன் என்று விளங்குகிற ஒரு மனிதன் அந்த கழிகிற நாட்கள் குறித்து எப்படி சந்தோஷப்பட முடியும்? வருகிற நாட்கள் குறித்து எப்படி சந்தோஷப்பட முடியும்? பயம் ஏற்படும். எந்த நிமிடத்தில், எந்த நேரத்தில், எந்த நாளில், எந்த வாரத்தில் எனக்கு மரணம் சம்பவிக்குமோ அந்த மரணத்தினுடைய தருவாய் கலிமாவோடு கழிய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒரு மூமினிடம் இருக்க வேண்டும். மூமின்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நம்முடைய வாழ்க்கை 4 வட்டத்திற்குள் அமைந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகிறார். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅபு வல்லாஹ், நீங்க வாழ்ற வாழ்க்கை வீண் விளையாட்டு என்று சொல்லுகிறார். நீங்கள் வாழுகிற வாழ்க்கை வீண் விளையாட்டு. எந்த உத்தரவாதமும் இல்லாத இந்த வாழ்க்கையில் என்ன பிடிமானத்தோடு நீங்கள் வாழுகிறீர்கள்? முதல்ல எப்போ மரணம் என்பது தெரியாது. ஆனால் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து விடுவதை போன்ற திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் பேராசைகளும் அல்லாஹ் சொல்லுகிறான். உன்னை சுற்றி நடக்கிறது அத்துணையும் கேளிக்கைகளும் கொண்டாட்டங்களும். இன்னமல் ஹயாத்து துன்யா லஅபு வல்லாஹ், வீண் விளையாட்டுக்கள் தான். ஒரு மனிதன் கடந்து வந்த வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்திருப்பேன். ஆனால் செலவழித்ததை குறித்து யோசித்து பாருங்கள். அவசர கோலத்தில் அவசரமாய் ஆசைகளுக்காக இறைக்கப்பட்ட பொருளாதாரம். நான் கடனாளி ஆயிட்டேன், நிறைய இஎம்ஐ இருக்கிறது, சுற்றிலும் பிரச்சனை, அப்படி பேசுகிற பல மனிதர்கள் திட்டமிடல் இல்லாத அழிந்து போகிற உலகத்திற்காக வீண் கேளிக்கைகளில் செலவழித்த பொருளாதாரமே மிக பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கும். சம்பாத்தியத்தை மீறிய செலவுகள். நஷ்டப்படாம என்ன பண்ண முடியும்? சக்திக்கு அப்பாற்பட்ட கடன் சுமைகள் எல்லாம் சொல்றான். உன்னை சுத்திலும் முதல்ல உன்னுடைய வாழ்க்கையை நீ அளந்து பார். பெருமானார் சொல்வார்கள், மரண தருவாயில் ஒருவரிடம் கேட்கிறோம், என்ன வாழ்ந்து விட்டீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்வார்கள், உண்டு கழித்தது, உடுத்தி கிழித்தது, பேசி தீர்த்தது. இந்த 3ஐ தவிர வாழ்க்கையில் எந்த சாதனையையும் ஒரு மனிதன் நிகழ்த்துவது கிடையாது. மறுமை நாளில் சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே கவலைப்படும் நிலை ஏற்படுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொல்லுகிறார்கள், சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா எந்த கவலையும் கிடையாது. ஆனால் அங்கும் கவலைப்படும் செய்தி எது என்பதை பெருமானார் சொல்லும் பொழுது, துனியாவில் அல்லாஹ்வை மறந்திருந்த நாட்கள் குறித்து அவர்கள் கவலைப்படுவார்களா? அல்லாஹ்வை மறக்கடிக்கிற இந்த உலகில் வாழ்வு வீண் விளையாட்டுகள் என்று 1ஆம் பதிவை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சுற்றிலும் விளையாட்டுகள். 2வது சொல்வான், தினசரி மனிதர்கள் சந்திக்கிற பொழுது என்ன பேசிக் கொள்வோம்? உறவுகளுக்கு மத்தியிலே உரையாடல்கள் எப்படி இருக்கும்?
நண்பர்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தைகள் என்ன இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், பரஸ்பர பெருமை அடித்தலை தவிர இந்த துன்யாவில் எதுவுமே கிடையாது. அந்த நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் நாம் சந்தித்து பேசுகிற பொழுதெல்லாம் நம்முடைய வார்த்தைகள் தொழில எப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு என்னங்க வெளிநாட்டுக்கு போன சம்பாதிச்ச இதோ அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள். இன்னொருவர் சொல்றார், நான் உள்நாட்டிலேயே கோடிக்கணக்கான சொத்துக்களை செய்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களுக்கு மத்தியிலே பெருமை அடித்தல், இதை தவிர உலகத்தில் நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? வேற எந்த பேச்சுக்களை நம்ம பேசுகிறோம் சொல்லுங்க. ஒரு சபையில கூடி 2 பேர் என்ன கபருடைய அதாபங்கள் குறித்தா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்காவது ஒருவர் மறுமையுடைய காட்சிகளை நண்பர்களுக்கு மத்தியில நினைவுபடுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? சந்திச்சால பேசனால வருவாய் வருமானம் சேமிப்பு சொத்து கடன் அதை உறவுகளுக்கு மத்தியிலே பெருமையாய் காட்டிக் கொள்ளுதல். அதனாலதான் அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அவருடைய வாழ்க்கையின் முடிவு நடக்கிற மண்ணறையில் 2 விதமான சம்பாஷணைகள் நடக்கும். ஒன்று மனிதர்கள் பேசிக் கொள்வார்கள் கபிரிஸ்தான்ல, நம்மை அடக்கிற நேரத்தில் இதே நட்பு வட்டாரங்களும் உறவுகளும் பேசிக் கொள்வார்கள். என்ன விட்டுட்டு போயிருக்காரு, அங்கேயும் நமக்கு எல்லாம் போல போயிருக்கு. என்ன விட்டுட்டு போயிருக்காரு, அவருக்கு என்ன 3 ஏக்கரா இருக்கு, 3 ஏக்கரா வச்சுட்டு ஏன் 6 அடியில வந்து தூங்குறாரு? மனிதர்கள் என்ன விட்டு போகிறான் அதை மட்டுமே பேசுவார்கள். தினசரி அனுபவத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றார். எந்த மௌத்துக்கு போங்க, எந்த கபரிடத்துக்கு போங்க, அல்லாஹ்வுடைய ரசூலை போன்று நம்மால் செயல்பட முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, வந்திருக்கிற உறவுகளே நண்பர்களே, உங்களுடைய சகோதரருக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் யுஸ்அல், இதோ இந்த உறவுக்காரர், இதோ இந்த நண்பர் இப்பொழுது அடக்கம் செய்யப்பட்ட பிறகு விசாரணைக்கு ஆட்படுத்தப்படுவார். அதனால வீணாக கபிரிஸ்தான்களில் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், அவருக்காக மன்னிப்பு கேளுங்கள். யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இவரை மன்னித்து விடு. அதையும் மீறி மனிதர்கள் செய்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இவர் என்ன விட்டுட்டு போயிருக்காரு என்று அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நல்லதும் பேசுவாங்க கெட்டதும் பேசுவாங்க. ஒரே கபிரிஸ்தான், அதே பார்த்த முகங்கள், பாரா போய் தொலைஞ்சாண்டாப்பா இனி ஊரு நிம்மதியா இருக்கும், இப்படியும் பேசுவார்கள். நல்ல மனுஷனப்பா போயிட்டாரு அப்படியும் பேசுவார்கள். போகிற வயசா இப்படியும் பேசுவார்கள். இருந்து என்ன பிரயோஜனம் இப்படியும் பேசுவார்கள். மனிதர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் மலக்குமார்கள் பேசிக் கொள்வார்கள், இவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார். மோமின்களே மோமின்களே, வாழ்க்கை பாடத்தை உணர்த்துகிற பெருமானார் நீங்க வாழ்க்கை முழுவதுமே என்ன பேசிட்டு இருந்தீங்க? குர்ஆன் சொல்லுகிறது, உங்களுக்கு மத்தியில சுயப்பெருமை சுயப்பெருமை இது இல்லாத மனிதர்களை சொல்லுகிறேன். அது யாராக இருக்கட்டும், எந்த நிலையில் இருக்கட்டும், மாத்தி மாத்தி பேசுவோம். நான் எல்லாம் எப்படி தெரியுங்களா அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே நீங்க சொல்றீங்க, நம்மளை பத்தி கேட்டு பாருங்க, ஊரே சிரிக்கும். பரஸ்பரம் பெருமை அடித்துக் கொள்வதில் தான் உங்களுடைய வாழ்வு கடித்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது அல்லாஹ் சொல்லுகிறான், அதுதான் நம்மை கட்டி போட்டு வைக்கிற மிகப்பெரிய பாவ சிந்தனை. எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு சொத்து இருக்கிறது, ஓடி ஓடி சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருக்கிறான். 4 பசங்க சண்டை போட்டுக்குவாங்களா, கரெக்டா பிரிச்சுக்குவாங்களா, இல்ல சின்னவனை ஏமாத்திடுவாங்களா, இல்ல பெரியவனை விட்டுருவாங்களா? எப்பொழுது நாம் அல்லாஹ்வாக மாறினோம்? பலருடைய பிரச்சனையும் பணம் வேண்டும் வேண்டும் என்று ஓடுகிற மனிதர்கள் பிறகு இந்த பணத்தால் ஏற்படுகிற பிரச்சனைகளை சந்திப்பதிலேயே மனநோயாளிகளாக மாறிவிடுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார், யாருக்கு நிறைய காசு இருக்கு பார்த்துக்கலாமா? யாருக்கு நிறைய மக்கள் செல்வம் இருக்கிறார்கள் பார்த்துக் கொள்ளலாமா? அதிலும் படிப்பிற்குரிய வார்த்தைகள். பாவம், 4 பொட்டக்குள்ளையா கத்து வச்சிருக்காங்க, இவன் என்ன செய்வான்? எப்படி எல்லாம் மனிதர்கள் பேசிட்டு இருப்பார்கள். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய வாழ்க்கை வட்டம் என்பது
உங்களை சுற்றிலும் வீண் விளையாட்டுகள் கேளிக்கைகள் நிறைந்தது. பரஸ்பரம் பெருமை அடித்தல். மூன்றாவது, உங்களுடைய சொத்துக்களிலேயும் உங்களுடைய மக்கள் செல்வங்களிலேயும் உங்களுக்கு மத்தியிலே யார் அதிகம் படைத்தவர்கள், யார் உச்சத்தில் இருப்பவர்கள். நான்காவதாக அல்லாஹ் சொல்லுகிறார், உங்களை ஏமாற்றுகிற அலங்காரங்கள், அது உடையாகட்டும், உணவாகட்டும், வீடாகட்டும், அல்லது கேளிக்கைகளாகட்டும், வெறும் அலங்காரங்கள், இவைகள் அனைத்தையும் புரிய வைக்கிற ரப்பல் ஆலமீன், ஒன்று உங்களுடைய வாழ்வு என்பது பெருமை அடித்தல், அலங்காரத்தில் மூழ்கி போவதல், வீண் விளையாட்டுக்கள், செல்வத்திலேயும் மக்கள் செல்வத்திலேயும் யார் அதிகமானவர்கள் என்ற இந்த பேச்சுக்களை தவிர வேறு நகர்வுகள் இந்த வாழ்வில் கிடையாது என்பதை ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். இது எல்லாமே அல்லாஹ்வை மறக்கடிக்க வைக்கக்கூடிய சிந்தனைகள். இந்த வாழ்க்கையை தவிர்த்து விட்டு நீங்கள் நம்பி இருக்கிற மறுமை வாழ்வு, இது எங்க கொண்டு போகும் சொன்னா, வெறும் அலங்கார வாழ்வு, வெறும் பெருமை அடித்தல், அதிகப்படியான பொருளாதாரத்துடைய வளர்ச்சி, தன்னையும் அறியாமல் பாவத்தின் கதவுகளை திறந்து விடுகிற சோகம் இவர்களுக்கு ஏற்படும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான், நாட்களை நானே படைத்தேன், மாதங்களை நானே படைத்தேன். ஹஜ்ஜில் வைத்து பெருமானார் சொல்வார்கள், படைக்கப்பட்ட நாளிலிருந்து சூரியனும் சந்திரனும் தன்னுடைய ஓடுதளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன சொல்றாங்க தெரியுமா? அவைகளும் படைப்பு தான். சூரியன் சந்திரன் அதனுடைய பின்னணியில் பிறக்கிற நாட்களும் பகல் இரவுகளும் எல்லாமே படைப்பு தான். படைப்புகளை படைத்தவனாக நம்ப வைக்கிற மந்திரங்கள், ஜோதிடங்கள், இந்த நாளின் மீது இருக்கிற ஈடுபாடு, அதனுடைய நசராணிகளின் ஒரு வழக்கம் தான், ஒரு மாதத்திற்கு முன்பிருந்தே புத்தாண்டை வரவேற்றல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மகிழ்வான தருணங்கள் சொன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒன்று, நோன்பு வைத்து ஏழையின் பசியை உணர்ந்து அல்லாஹ் போடுகிற விருந்தளிப்பு, ஈதுல் ஃபித்ர், கொண்டாட்டத்தின் ஒரு நாள், அனாச்சாரத்தின் நாள் அல்ல. ஏழைகளுக்காக ஈண்டு கொடுக்கிற அல்லாஹ் குர்பான், இந்த ரெண்டை தவிர இங்கு கொண்டாடுவதற்கு எதுவுமே இல்லை. பெருமானாரிடம் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியான தருணங்கள் முன்வைக்கப்பட்டதோ, பசித்தவர்களுக்கு உணவளித்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடையை வாங்கி கொடுத்து உங்கள் பாவ சுமைகளை குறைத்துக் கொள்ளுங்கள், வறியவர்களுக்கு உதவுங்கள், கடனாளிக்கு தள்ளுபடி செய்யுங்கள். எந்த இடத்திலேயும் அனாச்சாரத்தின் வாசலை அல்லாஹ்வுடைய ரசூல் அனுமதிக்கவே இல்லை. ஆனா வழிகட்ட ஒரு சமுதாயம், அதை தாண்டி ஈமானிய சமூகம் என்ற நிறைவோடு வாழுகிற இந்த சமூகமும் இந்த பாவங்களை துணிந்து செய்வதற்கான வழியை இப்ப இந்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா, நியூ இயர் கொண்டாட்டத்திற்காக ஒரு வாரத்திற்கு முன்பே தங்களை தயார்படுத்திக் கொள்கிற இளைஞர்கள். அதனுடைய உச்சபட்சம் என்ன தெரியுமா? மது அருந்துதல். அது விளையாட்டாக, அது ஒரு தமாசுக்காக, அது ஒரு டைம் பாஸுக்காக, அது நண்பர்களுக்காக அப்படின்னு தொடங்கி வைக்கப்படுகிற பெரும் பாவம். ஏன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒரு காலகட்டங்கள் வரும், அந்த காலகட்டங்களில் பாவத்தை பாவம் என்று உணராத மனோநிலை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார்கள். இஸ்ரவேலர்கள் சமூகத்தில்தான் முதலாக தொடங்கிய பாவம் குறித்து பெருமானார் சொல்வார்கள், அவங்கள்ட்ட ஏற்பட்ட முதல் பாவம் என்ன தெரியுமா? தீமைகளை கண்டும் காணாமல் ஒதுங்கி போன பாவம். நம்மள்ட்ட இன்னைக்கு நிதர்சனமா அது 100 விழுக்காடு இருக்கு. நமக்கு எதுக்கு பாவம்? அவங்க குடிச்சாங்க, குறுக்காட்டி என்ன? யாருடைய விஷயத்துல? ஊர்க்கார பிள்ளைகள் இல்ல, தன்னுடைய சொந்த மகனுடைய விஷயத்திலே கண்டுகொள்ளாத தகப்பன்,
சொந்த கணவரை கண்டுகொள்ளாத மனைவி, சொந்த மனைவியை கண்டுகொள்ளாத கணவன், கண்டிப்பதற்கு திராணியை இழந்த பெற்றோர்கள், சொல்லக்கூடாது என்று முடிவெடுத்திருக்கிற ஆசிரியர்கள். முதல்ல இஸ்ரவேலர்கள் சமூகத்திலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கிற பொழுது சொல்வானாம், நீ இப்படி ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய், அல்லாஹ்வை வைத்துக் கொள். இதுதான் அம்ரு பில் மஅரூஃப், நல்லதை ஏவி கெட்டதை தடுத்தல். ஒரு சமூகத்தினுடைய உயர்வின் உச்சத்தை எல்லாம் சொல்லுகிறான். உம்மத்தே முஹம்மதியா, உங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நல்லதை சொல்வீர்கள், கெட்டதை தடுப்பீர்கள். அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆள் கிடையாது. சில நேரங்கள்ல சில நல்ல மனிதர்கள் இமாமுக்கு அறிவுரை சொல்லுவாங்க, அதுல ஏதாவது வானத்தை பார்த்து பேசுங்க, ஏதாவது கபருக்குள்ள பேசிட்டு போங்க, ஊருக்குள்ள நடக்கிறதெல்லாம் பேசி ஏன் ரொம்ப விலைக்கு வாங்கிக்கிறீங்க? நல்லா தானே சொல்லுங்க. ஏன்னா குடிகாரன் சொன்னா அதுல 90 பேர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களே. சொல்வது அல்லாஹ்வுடைய வார்த்தை, ரசூலுடைய வார்த்தை. குர்ஆன் முன்வைக்கிறது உலகத்தின் சிறந்த சமுதாயம் நீங்கள். ஏன் தெரியுமா? நல்லதை சொல்லுவீர்கள், தீமைகளை கண்டித்துக் கொண்டே இருப்பீர்கள். அதுதான் மனிதர்களை செவ்வாய்ப்படுத்துகிற வழி. இஸ்ரவேலர்கள் சமுதாயத்துல அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். ஒருத்தரை சந்திச்சா, உங்கள்கிட்ட இந்த தீய பழக்கம் இருக்கு, விட்டுருங்க. எல்லா செய்திகளும் ஒருத்தர் பெரியவன்கிட்ட மரியாதை இல்லாம இருக்கிறாரு, அவரிடம் சொல்லுகிறோம், வயதானவர்கள், மூத்தவர்கள், கல்வியாளர்கள் மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனா எதிர்த்தரப்பல அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்படி சொன்னாலும் சொல்வதை நிறுத்தாதே. பிறகு காலங்கள் கடித்தது, அவன் துணிந்து மறுநாளும் 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 பாவத்தை சொல்லுகிறான். இவர் சொல்ல தயங்குகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வாங்க, ஈமானுடைய பலவீனமான நிலை என்ன தெரியுமா? ஒருவர் செய்கிற பாவத்தை பார்த்து முகத்தையாவது சுருக்க வேண்டும், வெறுப்பை காட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, இஸ்ரவேலர்கள் சமூகத்தில் ஏற்பட்ட முதல் சோதனை என்னன்னா, சொல்வதை நிறுத்தினார்கள், பிறகு அவர்களை வெறுத்தார்கள், பிறகு அவர்களோடு அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். இப்ப என்ன ஆகும்? நம்ம செய்யறது ஓகேதான். அல்லாஹ்வுடைய ரசூல் பாருங்க, ஒருத்தர் தவறை திருத்துவதற்கு சொன்னார். ஒருத்தர் குடிகாரனா இருக்கிறான், அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது, அவனுக்கு சலாம் சொல்லக்கூடாது. அவன் மனம் வருத்தப்பட வேண்டும். ஏன் நான் சலாம் சொன்னால் பதில் சொல்ல மறுக்கிறார்கள்? இதனால் எனக்கு சலாம் சொல்ல மறுக்கிறார்கள். நான் குடிப்பதால் தானே. இந்த அவமானத்தை அவன் உணர வேண்டும் என்பதற்காக தீயவர்களுக்கு சலாம் சொல்வதை அல்லாஹ்வுடைய ரசூல் தடுத்தார்கள். இன்னைக்கு சமூகத்தில் அது நடக்குமா? குடிகாரனுக்கு நாம பெரிய சலாம் வைக்கும் போது அவன் என்ன நினைச்சுக்குவானா? ஓ, குடிக்கிறது ஹலால், எல்லாரும் ஏற்றுக்குவாங்க. மோமின்களே, மோமின்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அந்த ஊரை அழிக்கும்படி அல்லாஹ் ஆணையிட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அல்லாஹ், அந்த ஊர்வாசிகள் உனக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள், எதிராக நடக்கக்கூடியவர்கள், குற்ற பின்னணி கொண்டவர்கள், எல்லாம் சரி. ஆனால் அந்த ஊரில் ஒரு நல்லவர் இருக்கிறாரே, உன்னை வணங்குகிற ஒரு வணக்கசாலி இருக்கிறாரே, எப்படி அந்த ஊரை அழிப்பது? அல்லாஹ் சொன்னான், நல்லவன் தான், அவன் நல்லவன் தான், வணக்கசாலி தான், தன்னை சுற்றிலும் நடக்கிற தவறுகளை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தாரே. இது இன்றைய சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். யாரும் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது, என் சுதந்திரத்தில் நீங்கள் தலையிடாதீர்கள் அப்படின்னு பிள்ளை தன் தந்தையை பார்த்து சொல்லுகிற சோகங்கள். அப்படி அவன் சொல்லிடக் கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கிற தந்தை. மோமின்களே, மோமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உலகத்தில் அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்ட யூதர்களும் நஸ்ரானிகளும் ஒருபோதும் அவர்களுடைய கலாச்சாரங்களை பின்பற்றி விடாதீர்கள் என்று சொன்ன பெருமானார், ஒரு காலம் வரும், அடிக்கு அடி யூத நஸ்ரானிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள். எல்லாம் நம்ம உம்மத்தே முஹம்மதியா, பெருமானாரின் அன்பு நிறைந்த சமுதாயம்னு சொல்றோம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய ஆடை அலங்காரங்கள் முழுக்க முழுக்க நஸ்ரானிகளுடையது. அதாவது தனிமையில இருக்கிற பொழுது
அணிகிற ஆடைகள் இன்றைக்கு பொதுவெளி நாகரிகமா மாறிச்சு. அரகால் சரி, பர்முடாசு, அதுக்கு மேல உள்ளாடை அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? பொது வெளிகளில் வருகிற பெரியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், இது யாருடைய கலாச்சாரம்? இது அந்த தொடரில் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், மது மது மனித சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நாசத்தின் கேடு. நாங்கள் பாவங்களின் தாய் எது என்ற கேள்விக்கு பெருமானார் சொன்னபோது அத்துணை பாவத்தினுடைய பிறப்பிடம் மது என்று சொன்னார்கள். அது குறித்த பயம், அந்த உணர்வு இந்த உம்மத்திடம் இல்லாமல் போய்விட்டதே. எங்கிருந்து வந்த பழக்கம்? திரும்பி பார்க்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த அரசாங்கம் வந்தாலும் மதுவை ஒழிக்க முடியாதுன்னு மதுவை கொண்டுதான் அரசாங்கத்தையே நடத்த வேண்டிய நிலையை உருவாக்கி விட்டிருக்கிற பொழுது உலகத்தின் மிக பெரும் சாம்ராஜ்யங்களை மதுவின் வாடை இல்லாமல் கட்டமைத்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தடவை பேசிட்டு இருக்கும் போது சஹாபாக்கள் அருமைக்குரிய அபூபக்கர் சித்திக் நாயகத்திடம் கேட்டார்கள், நீங்க இஸ்லாத்திற்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்களா? எப்பயாவது குடித்திருக்கிறீர்களா? சித்திக் நாயகம் சொன்னார்கள், இஸ்லாத்திற்கு முன்னரே நான் குடித்ததில்லை. எப்படிங்க? ஊரே குடி, யார் வீட்டில் பழைய சரக்கு இருக்கிறதோ அவரே பெருமைக்குரியவர். அப்படி ஒரு சமூகத்தில் எப்படி குடிக்காம இருந்தீங்க? சித்திக் நாயகம் பதில் சொன்னார்கள், சாராயம், மது. இப்ப குடிகாரன் சொன்னா வழக்கு போடுறாங்களா? அவர் எப்படி மரியாதையை சொல்லணும்? சொல்லுங்க. மது பிரியர், விபச்சார பிரியர், திருட்டு பிரியர். அல்லாஹ் அக்பர். உலகம் எப்படி போகிறது? சித்திக் நாயகம் சொல்லுகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்த வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட ஜாகிலியத்தினுடைய காலத்திலேயே மது குடிப்பதில்லை. ஏங்க? ஏன்? அது மனித தன்மையை போக்கிவிடும் சொன்னார். அது மனித தன்மையையே போக்கிவிடும் என்று சொன்னார்கள் சித்திக் நாயகம். இந்த வார்த்தை பெருமானாருக்கு எத்தியது. சித்திக் நாயகம் சாராயம் குறித்து இப்படி சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க? சதக அபூபக்கர், சதக அபூபக்கர். அபூபக்கர் உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு குடிகார சமுதாயம், குடிகார சமுதாயம் அதை மாற்றி அமைத்து அவர்களின் போதையை மறுமையின் பக்கம் திருப்பிவிட்ட எனக்குத்தான் அந்த வழி தெரியும் என்று பெருமானார் சொன்னார். ஒரு ஊரு, ஒரு குடும்பம், ஒருந்த அப்படி அல்ல, ஒரு சமுதாயமே குடிகார சமுதாயம். மெதுமெதுவாக அவர்களை புரிய வைத்தார்கள் பெருமானார். மது பழக்கம் அழகா பாட்டில் எழுதித்தானே வைக்கிறான். மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு, அரசாங்கத்துக்கு நல்லது. எப்படி அந்த துணிவு வருகிறது? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி இருக்கிறார்கள், என்னுடைய 63 ஆண்டு காலங்களில் மதுவின் வாடையை கூட நான் நுகர்ந்ததில்லை. அந்த வாடை எப்படி இருக்கும் என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் வாழ்ந்தது குடிகார சமுதாயத்தோடு. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை மென்மையாக திருத்துகிறார்கள். முதல்ல குர்ஆனுடைய உபதேசம் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது, குடிக்காதீர்கள், அது பாவம் என்று. குடிக்காதீர்கள் பாவம் என்று உபதேசம் வைக்கப்பட்டது. திரும்ப திரும்ப வந்து கேட்டாங்க, யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், சூதாட்டம், மது, இந்த ரெண்டினுடைய நிலை என்ன? குர்ஆன் சொல்லி கொடுத்தது, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். கொஞ்சோண்டு நன்மை இருக்கு மது குடித்தா, அந்த போதை, அந்த ஒரு சுகம், சூதாட்டத்தில் எழுகிற சந்தோஷங்கள். ஆனால் அது பெரும் பாவம் என்று தொடர்ந்து அவர்களை வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள். உடனே நிறுத்த முடியுமா? நம்மளே சொல்லி வச்சிருக்கோம்ல, குடிகாரம் பேச்சு. சத்தமா சொல்லுங்க, நல்ல பழக்கம் இருக்கு இல்லையா? குடிகாரம் பேச்சு. ஆமா, அன்னைக்கு நைட் அவன் தௌபா செய்யுமா, வாழ்நாள் முழுவதும் குடிக்க மாட்டாங்கம்மா. காலையில எந்திரிச்சோம் முதல்ல திறந்து தௌபா, இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சுக்கிறேன். விளையாட்டாக சொல்லுகிறோம், ஒட்டுமொத்த மனித சமூகத்தினுடைய எதிரி மது.
பெருமானார் சொல்வார்கள், ஒரு காலம் வரும் அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட மதுவை அந்த சமுதாயம் ஹலாலாக்கி கொள்வார்கள். இதை நஸ்ரானிகள் தான் செய்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குடிக்க சொன்னாங்களா? சொல்லுங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஜீசஸ் குடிக்க சொன்னாரா? அல்லாஹ் அக்பர். பெருமானார் அவர்களுக்கு உபதேசம் செய்து செய்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வருகிறார்கள். குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. கலிமா சொல்லிட்டாங்க. கலிமா சொல்லிட்டு குடிச்சுட்டே இருக்கிறாங்க. குடித்துக் கொண்டு தொழுகைக்கு வருகிறார்கள். ஒரு நாள்ல ஒழிக்க முடியாதுங்கிறது கரெக்ட் தானே? மென்மையான குர்ஆன் அவர்களை அணுகியது. லா தக்ரபுஸ் ஸலா வஅன்தும் சுகாரா. குடிக்கிறீங்க, குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதீங்க. இது எவ்வளவு நல்ல பண்பு பாருங்க. ஏன்னா குடித்து விட்டு வந்து தொழுதிருக்கிறார்கள், தொழுகைகளை மாற்றி ஓடி இருக்கிறார்கள். அதனால் சண்டை நிகழ்ந்திருக்கிறது, அதனால் தகராறுகள் நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் சொன்னா, குடிச்சுட்டு தான் இருக்கிற, குடிச்சு போட்டு தொழுகைக்கு வராது, அங்க எங்கேயாச்சும் படுத்துக்கோ. ஏன்னா குடியில் மூழ்கிய ஒரு சமூகம் அது. அடுத்து ஒரு கட்டத்திலே அவர்களுடைய மனம், மறுமையினுடைய சிந்தனை பக்குவமையிய பொழுது அல்லாஹ் ஒரே வார்த்தை, இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலில் ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மது, சூது, ஜோதிடம், மாந்திரீகம், குடிகேட்குதல் எல்லாம் தடை. இந்த ஈமான் வளப்பெற்ற காரணத்தினால் மது தடை என்ற முழுமையான தடை வந்த பொழுது மதீனாவின் தெருக்களில் சாராய ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. அவங்களுடைய ஈமான் தான் மது பழக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தது. மூமின்களே, சில நேரங்கள்ல நம்முடைய அறிவை சைத்தான் எப்படி ஏமாற்றுவான் தெரியுமா? சில டாக்டர்களே என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சோண்டு குடிங்க, ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மது தடைதான், சாராயம் குடிக்க கூடாது, மருந்தாக பயன்படுத்தலாமா? மருந்தாக பயன்படுத்தலாமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நோய் ஒருபோதும் மருந்தாகாதுன்னாங்க. நோய் சொல்லுங்க, நோய் மது நோய், நோய் ஒருபோதும் மருந்தாகாது. இந்த காரணத்தை சொல்லியாவது நீங்கள் மதுவை அறிந்து உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள். அதற்கு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மிகப்பெரிய திருடர், ஆன்மீக சகவாசத்தினால் அல்லாஹ் அவருக்கு இறைநேசர் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார். பன்னூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவரிடத்திலே படித்தார்கள். அவருடைய மாணவர் ஒருவர் சக்கராத்துடைய நேரத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டு அவரை சந்திக்க போகிறார்கள். போயிட்டு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து யாசீன் ஓதுகிறார். மரண தருவாயில் இருக்கிற இளைஞன், ஓடாதீங்க, இதை நான் மறுக்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லைங்களாம். அதிர்ந்து போனார்கள். என்னிடம் கற்ற மாணவர்களில் சிறந்த மாணவனாயிற்றே, சரி கலிமாவாவது சொல்லு. தல்கி அருகில் அமர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீரிட்டு அலறுகிறான், இந்த வார்த்தை வேண்டாம், இந்த வார்த்தை வேண்டாம். அந்த நிலையிலே அவன் மரணித்து விடுகிறான். இரவில் கனவில் தன் மாணவனை பார்க்கிறார்கள். துர்பாக்கிய நிலை அடைந்தவனே, நல்ல மாணவனாயிற்றே, நல்ல விதத்தில் படித்தவனாயிற்றே, உன்னுடைய கடைசியே இப்படி நடந்தது. அவன் சொன்னான், 3 கெட்ட பழக்க வழக்கங்களின் இடத்தில் இருந்தது. ஒன்றாவது, நான் சதாவும் கோல் சொல்லுகிற பழக்கத்தை வைத்திருந்தேன். நம்மள்கிட்ட நிறைய பேருக்கு அது விருப்பமான குணம். அல்லாஹ் மன்னிப்பானாக, மாற்றத்தை தருவானாக. கோல் சொல்றதுன்னா என்னங்க பாய்? கோல் சொல்றதுன்னு அப்படின்னா போட்டு கொடுக்கறது, இங்கே அங்கே மாத்தி 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 காலையில் சுபுல ஆரம்பிச்ச தஹஜ்ஜுத் வரைக்கும் இது ரொம்ப விருப்பமாக ஒரு செயலாக நினைக்கிறார்கள். வடமையான கோல் சொல்வதை நான் வழக்கத்தில் வைத்திருந்தேன். அது எத்தனை குடும்பத்தை பாதிச்சிருக்கும், எத்தனை நண்பர்களை பிரித்திருக்கும், எவ்வளவு வியாபாரங்களை முடக்கி இருக்கும். 2வது, என்னை நம்பி பழகுகிற நண்பர்களிடத்தில் நான் பொறாமையை கையாண்டேன். நல்லா கவனிக்கிறோம், பொறாமையே கூடாது. அதை நம்புகிற நண்பர்களிடம் பொறாமைப்பட்டு, பொறாமைனா என்ன? நீ நாசமா போக, நான் நல்லா இருக்கணும். 3வது,
ஒரு மருத்துவர் சொன்னார் என்பதற்காக. ஒரு டாக்டர்கிட்ட போன, என் உடல்நிலை குறித்து நான் சொன்னேன். அப்ப அந்த டாக்டர் எனக்கு சொன்னாரு, வருஷத்துல ஒரு தடவையாவது நீ மது சாப்பிட்டாதான் உன்னுடைய இந்த நோய்க்கு குணம் ஏற்படும் என்று சொன்னார். நிறைய இளைஞர்கள் சொன்னதுல காரணம் அதுதான். பாடி ரொம்ப ஹீட்டு, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காரு. ஏன் சாராய நினைக்கிறீங்க? ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ஆங்கிலத்துல சொன்னா ஹலால் ஆயிரும். கரெக்டா பாய்? பாய் கரெக்டா? பள்ளிக்கூட பருவத்தில், கல்லூரி பருவத்தில், நண்பர்களின் சகவாசத்தில் விளையாட்டாய் தொடங்குகிற இந்த ஒரு மூடி அல்லது ஒரு குடி, அல்லாஹ் அக்பர். சில பேர் நியாயம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் குடிக்கலாமா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு, அட வாரம் முழுவதும் ஃபங்க்ஷன் நடக்குது. அல்லாஹ் அக்பர். இந்த இளைஞர் சொன்னார், ஒரு மருத்துவர் சொன்னார், வருடத்திற்கு ஒரு தடவையாவது குடித்து விட என்று சொன்னார். அப்படி குடித்தேன். பிறகு குடி என்னை குடிக்க ஆரம்பித்தது. இந்த 3 கெட்ட பழக்க வழக்கங்களினால் என்னுடைய மரண தருவாயில் ஓதப்பட்ட குர்ஆனை நான் எதிர்த்தேன். சொல்லிக் கொடுக்கப்பட்ட கலிமாவை மறுத்துவிட்டு ஈமான் இல்லாமல் நான் இறந்து போனேன் என்று தன்னிலை விளக்கம் அளித்ததாக அதற்கு ஃபுதைல் இப்னு இயாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எச்சரிக்கிறார்கள். மோமின்களே, நாம வச்சிருக்கிற ஒரே செல்வம் நம்முடைய ஈமான். நம்முடைய ஈமான். எல்லாருடைய கனவும் என்ன தெரியுமா? மரணத்தின் போது இந்த ஈமான் பறிக்கப்படாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் உதடுகள் உச்சரிக்க, மறுமை பயணத்தை குறித்த சந்தோஷத்தோடு மரணம் தழுவ வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பூமியினுடைய பிரார்த்தனை, கோரிக்கையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஈமான் பறிபோகிற 3 தீமைகளை, பாவங்களை இந்த சமூகத்திற்கு சொல்லுகிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். ஒரு காலத்தில் படு பயங்கரமாக சொல்லப்பட்ட பாவங்கள் மிக எளிமையாகிவிட்டது. இது பாவங்கிறதே கிடையாது. இந்த பாவங்கிற எண்ணமே இல்லை. பசங்கள்கிட்ட பிக்கப்பு டிராப்பா என்னங்க, பசங்க யாரையுமே காணாங்க. எஸ்கேப், பிக்கப்பு, டிராப், எஸ்கேப். லவ் பண்றாங்க. சரியான புரிதலோடு சொன்னால் பலரோடு விபச்சாரத்தை மேற்கொள்ளுகிறார். அதனுடைய உச்சம் எல்லாம் நசராணியிட்ட இருந்து பழகினது தான். உச்சம் இந்த பெஸ்டிங்கிற ஒரு கலாச்சாரம். ஆண் பெண் எல்லோரையும் சீரழிக்கிற பெஸ்டி கலாச்சாரம். இவனுக்கும் அவனுக்குமான என்ன உறவு? பெஸ்டி, அவ்வளவுதான். கணவனா, உடன்படித்தவனா, காதலனா, கல்வனா, பெஸ்டி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, எதை எந்த பெரும் பாவத்தை எளிமையாக்கி விட்டீர்களோ ஒன்றை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரி விபச்சாரம் செய்கிற பொழுது அவனிடத்தில் ஈமான் தங்காது. காதலிக்கிறவங்க ஈமான் இருக்காதுன்னு பெருமானார் சொல்றாங்க. லா யஷ்ரிபு ஷாரிபு ஹீன யஷ்ரிபு வஹுவ முஃமின். ஒருவன் மூமினாக இருக்கிற நிலையில் மது குடிக்க மாட்டான். சாராயம் குடிக்கிற பொழுது அவனிடத்தில் ஈமான் இருக்காது. அல்லாஹ் மன்னிப்பான். இங்க குடிச்சா தானே தெரியாது. நியூஇயர் கொண்டாட்டத்திற்காக 1 வாரங்களுக்கு முன்பே ஆயத்தப்படுகிற இளைஞர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பயணிப்பது. அல்லாஹ் மன்னிக்கணும். எந்த பூமி ஆன்மீக பூமி என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த அரபகத்தில் இருந்து வருகிற செய்திகள் பெருமானாருடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்துகிறது. நான் எதை ஈமானிய கேந்திரமாக உருவாக்கினேனோ அந்த மண் ஒரு காலத்தில் சிறை வணக்கத்தை மேற்கொள்ளும். இன்னைக்கு சவுதி மகாபாரதம் ராமாயணத்தை மொழிபெயர்ப்பு செய்து ஒரு சைத்தானுக்கு அன்பளிப்பாக கொடுப்பதோடு விக்கிரக ஆராதனைக்கு வழியை திறந்து விட்டிருக்கிறார்கள். ரியாதுல கண்காட்சி என்ற பெயரில் காபத்துல்லாவை உருவாக்கி அரைகுறை ஆடையோடு பெண்கள் நடனமாடுகிற காட்சிகளை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்த காலங்களை நெருங்கி விட்டோமோ என்ற பய உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ரசூலை பார்க்கவில்லை, ரசூல் பிறந்த மண்ணை பார்க்கவில்லை, ரசூல் உருவாக்கிய சஹாபாக்களை பார்க்கவில்லை. செவிவழி செய்தியாக கேட்டு வாடுகிற நம்முடைய ஈமான் கூட இந்த ஆன்மீக மண்ணை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கு இல்லாமல் போனதே. பெருமானார் கடினமாக எச்சரிக்கிறார்கள்.
கடினமாக எச்சரிக்கிறார்கள். தொடர்ந்து கியாமத்தினுடைய அடையாளங்கள் என்று சொல்லி வருகிற பட்டியலில் பெருமானார் சொல்வார்கள், பொது சொத்தை எல்லாம் தங்களது நினைப்பாங்க. அப்படியெல்லாம் பயபக்தியில இருக்காது, போயிடும். நம்பகத்தன்மை போய்விடும். யாரும் யாரையும் நம்ப மாட்டார்கள். மார்க்க கல்வி கூட விளம்பரத்திற்காக கற்றுக்கொள்வார்கள். அப்படி சொல்லிட்டே வருகிற பெருமானார் ஒரு இடத்துல சொல்வாங்க, தாய் தகப்பனை வெறுக்கிற தலைமுறை உருவாகும், மனைவிக்கு அடிமையாக நடக்கிற கணவர்கள் உருவாகுவார்கள். அதனுடைய தொடரிலே பெருமானார் சொல்வார்கள், சூரிபத்தில் நிறைய குடிப்பாங்க, நிறைய குடிப்பார்கள், நிர்வாண ஆட்டங்கள், தலைவிரித்து ஆடும், நடனமாடும் பெண்கள் தோன்றுவார்கள். இது எல்லாம் வெளி சமூகத்தை விட்டுருங்க, வெளி சமூகத்தை விடுங்க. நல்ல மார்க்கம் தெரிந்த மார்க்க தொடர்போடு இருக்கிற நம் வீட்டு திருமண நிகழ்வுகளில் வெளியில கோலாட்டம் சொல்லிக்கிறான். நடத்துறது ஆஜியர். நடத்துறது யாரு? ஆஜியர். திருட்டு பசங்க, அத்தனை பேர் திருட்டு பசங்க, பள்ளிவாசல் பொறுப்புகளில் இருக்கிறார்கள். இதுல பெரிய கொடுமை என்னன்னா, நம்மளை கூட்டிட்டு போய் துவா ஓத வச்சாங்க. நானெல்லாம் சபி பண்ணிலாம் நாசமா போயிருந்தோம். ஏன்னா போகும்போது ஒண்ணுமே இருக்காது. வந்த பருவத்தில் சொல்லுவாரு, மாஷா அல்லாஹ், கோலாட்டத்தை துவா ஓதி தொடங்கி வச்சீங்கமா நீங்கதான். ஏன்னா அவன் என்ன ஏமாத்தினது உனக்கு தெரியுமா? எவ்வளவு நாசகரம் இது. சமாதானப்படுத்துறாங்க. மோலானா கூச்சுக்காதீங்க, சின்ன குழந்தைங்க தான். இல்ல சின்ன குழந்தையா? எல்லா குழந்தைக்கும் 18 வயசு. கேரளாவில் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து, இதுல சில பேருக்கு அடிமை இல்லையே, திட்டக்கு யாருமே கிடைக்காது, எங்களை தான் திட்டுவான். இமாம்கள் சொன்னார்களா? நான் சொல்லும் போது எதை எங்க திருப்பி வச்சிருந்த, நீயே அங்க போன. ஒரு பாவத்தை எவ்வளவு துணிவுகரமாக செய்கிறோம். பெருமானார் சொல்வார்கள், நடனமாடும் பெண்கள் பெருகுவார்கள். இப்ப என்ன, அல்லாஹ்வின் பெயராலே நடனமாக வைக்கிற சோகங்கள். ஒரு ஜமாத்து கட்டுப்பாடு போடுது, பள்ளிவாசல்ல தான் நடத்துவோம், வேற எங்கேயும் வரமாட்டோம். அவனுக்கு ரொம்ப வலிக்குது. ஜமாத்துல சண்டை போடுறோம், ஏன் மண்டபத்துல வந்து நடத்த மாட்டீங்க, இதே மண்டபத்துல வந்து ஆடுறா, நாங்க ஆடினா உனக்கு என்ன, 5000 ரூபாய் சேர்த்து தர்றாங்க. கொஞ்சம் ஏமாந்த முத்துவல்லியா இருந்தா அதுக்கு ஆசைப்பட்டு சரி அடிக்கணும், நாங்க போன பின்னாடி அடிக்கும். யாரு திட்டு வாங்குவா? பேசுமாம இருக்காருல்ல, பேசுமாம இருக்கிறார்கள், அவரு திட்டுட்டோம். மோமின்களே, பாவங்கள் குறித்த சற்றும் பயம் இல்லாத மனோநிலையில் தான் யாரோ செய்கிறாங்க. நீங்க யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் சொல்வதல்ல, சொந்த சமூகத்திலே வீட்டிற்குள் குடிக்கிற குடும்பங்கள் பெருகி வருகிறார்கள். புருஷன் குடிக்கிறான்னு தெரியுது, சமாதானப்படுத்துகிற மனைவி. கொஞ்சம் படிச்சிருந்தா, அவ்வளோ ஐடி ஒர்க்கு போயிருந்தா ஷேர் பண்ணி, அது என்னமோ சொல்லுவாங்க, அனுபவம் கட்டுறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, ஒட்டுமொத்த பாவத்தினுடைய தீங்கு இங்க பாருங்க, ஒரு வருடத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவு புத்தாண்டு வருகையில் இரவில் அல்லாஹ் அக்பர் யாரோ பிடிக்கிறாங்கிறதல்ல, ஒரு ஈமானிய சமூகம் குடியின் உச்சத்தில் தள்ளாடுகிறதே, அதை பார்த்து கொண்டு மௌனம் காக்கிற பெற்றோர்கள். சின்னஞ்சிறுசெல்லாம் அப்படித்தான் இருக்குங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? நம்ம வருஷம் முழுவதும் சம்பாதிச்சத 1 மாசத்துல சம்பாதிக்கிறான். இப்ப அவன் தான் எனக்கு டாடி, நான் தான் அவனுக்கு. அதெல்லாம் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. அத்தா வாரம் 150 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காருங்க, இவன் வாரம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இப்ப குடும்பத்துக்கு அத்தா யாரு? மகன்தான், மகன்தான். இந்த தந்தை எல்லாரும் தூய்மை சொல்லுகிறார். மகன் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறார், எதுக்கு குடிக்கிறக்கா? இளைஞர்களே, இளைஞர்களே, பெருமானார் கடினமாக எச்சரித்த பெரும்பாவம் மது. உங்களுடைய ஈமானை, இவன் சொல்றான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு இல்ல, ஈமானையே அது அழித்துவிடும், ஈமான் இல்லாத மரணத்திற்கான வழி வகுத்துவிடும். அத்தகைய கொண்டாட்டங்களை ஒருபோதும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அது வாட்டுக்கு வந்துட்டு இருக்கு, அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. போன ஜனவரி வச்சு இந்த ஜனவரி வரப்போகுது, என்னதான் கட்டுட்டோம், என்னதான் தோத்துட்டோம்? என் மரணத்தை நோக்கிய நாட்கள் எனக்கு நெருக்கமாகி வருகிறது என்பதுதான் பாடமை தவிர, கேக்கு வெட்டி மெழுகுவர்த்தி ஊதி பேய்களை எல்லாம் விரட்டுகிற அந்த நஸ்ரானிகளின் கலாச்சாரம் ஒருபோதும்
இந்த ஈமானிய சமூகத்திற்கு ஆகாது என்பதை உணர்ந்து அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்த வாழ்க்கை கலாச்சாரங்களை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்களோ பாவத்தை விட்டு நன்மையின்பால் விரைந்து செல்லுகிற நல்ல மூமின்களாக வாழ்வதற்கும் நம்முடைய பிள்ளைகளை வார்த்தெடுப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.